உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. திரு மோடி தலைமையிலான பாஜக அரசு திமுக இடம்பெறப் போகிறதா? இடம்பெற வேண்டும் என்று திமுகவினர் நினைக்கிறார்கள். அமித்ஷா அவர்கள் உள்ளே வர வேண்டும் என்று கூப்பிடுகிறார். சனாதனம் தான் நடுவே நிற்கிறது. இந்த சனாதனத்துக்கு மன்னிப்போ அல்லது விளக்கமோ கொடுத்தால் கண்டிப்பாக திமுக மோடி அரசில் வரும். உண்மையை சொல்ல போனால் தமிழ் வெற்றி கழகத்திலிருந்து காங்கிரஸ் பிரியும் என்று பாஜக நினைக்கிறது. அது எப்போ பிரியும்? ஒரு வருடமாகும். ஏன் பிரியணும்? ராகுல் காந்தி போக்கு. தாவேக்கு அப்புறம் என்ன செய்யும்? அதிமுகவிலிருந்து எடுத்துக் கொள்வார்கள். வருவார்களா? வருவார்கள். எப்போ? 2027 பிப்ரவரி மார்ச் வாக்கு குத்துறார் உதயநிதி. சிரிக்கிறாரு சீஃப் மினிஸ்டர். இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல காங்கிரஸ் திமுகவை ஏன் இன்னும் இந்தி கூட்டணி வான்னு கூப்பிட்டு இருக்காங்க. நேற்று 20ஆம் தேதி விஜய் அவர்கள் தன்னுடைய நிலைமையை சாஃபன் பண்ணிட்டார். டீலிமிட்டேஷன். அவருக்கு எம்பி கிடையாது. ஆனா காங்கிரஸ் கழுத்தை அரைச்சி விட்டார். என்ன இருக்கு விஜய்க்கு என்ன கோபம்னு கேட்டீங்கன்னா. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. திரு மோடி தலைமையிலான மத்திய அரசியல் இடம்பெற போகிறதா திமுக? அதற்கான நகர்வுகள் தொடங்கிவிட்டனவா? எதிர்கட்சியாக திமுக என்ன செய்ய போகிறது தமிழகத்தில்? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு டெல்லி ராஜகோபாலன். வணக்கம், நமஸ்காரம். நிஜந்தன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். சார், நேரடியா ஃபர்ஸ்ட் என்ன கேள்வினா, டெல்லி உடைய திரு மோடி தலைமையிலான பாஜக அரசில் திமுக இடம்பெற போகிறதா? இதுக்கு பதில் மிக கடினமான பதிலாக இருக்கும். இடம் பெற வேண்டும் என்று திமுகவினர் நினைக்கிறார்கள். அமித்ஷா அவர்கள் உள்ளே வர வேண்டும் என்று கூப்பிடுகிறார். சனாதனம் தான் நடுவே நிற்கிறது. இந்த சனாதனத்துக்கு மன்னிப்போ அல்லது விளக்கமோ கொடுத்தால் கண்டிப்பாக திமுக மோடி அரசில் வரும். மந்திரியாக வருவார்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பனா சொல்றாரு. அடல் பிஹாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்த பொழுது ஜஸ்வந்த் சிங் என்று சொல்லக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் கனிமொழியை கைது செய்வது தவறு என்றெல்லாம் அறிக்கை விட்டார்கள். ஆக மொத்தம் பாஜகவிற்கும் திமுகவிற்கும் இடையே இந்த நட்பு என்பது ஐயா கருணாநிதியினுடைய தேவையிலிருந்து இருக்கிறது. மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் கனிமொழியை மந்திரியாக்க வேண்டும் என்று ஊர்ஜிதமாட்டு இருக்கிறார்கள். சமயம் வர வேண்டும். எப்படி இருக்கணும்? அகில இந்திய அளவில் நிஜந்தன் ஒரு சூழ்நிலையை ஒரே ஒரு நிமிடத்தில் ஆகாயம் நேயர்களுக்கு தங்கள் மூலமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். காங்கிரஸை தவிர மீது எல்லா கட்சியும் நரேந்திர மோடி அரசாங்கத்தை மந்திரியா இருக்க போறாங்க. எப்படி தமிழகத்தில் திமுக இல்லாத விஜய் அரசில் எல்லாருமே இருக்காங்க. அந்த மாதிரி இது அந்த ஜென்சி காக்ரோச் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய ஜந்தர் மந்தர் ஒரு போராட்டத்திற்கு பிறகு இந்திய அரசியல் தமிழ்நாடு அரசியல் மாறி வருகிறது. குறிப்பாக எதிர்கட்சிகளை வைத்துக் கொண்டே ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆளுங்கட்சியினுடைய முடிவு மத்தியிலும் மாநிலத்திலும் ஆரம்பித்து விட்டது. ஒரு திருப்பு முகமாக நான் பார்க்கிறேன். தங்களுடைய கேள்விக்கு ஒரே ஒரு பதில், சனாதனம் தான் திமுக அமைச்சரவையில் சேர்வதற்கு தடையாக இருக்கிறது. அது மட்டுமே தடையா இருக்குமா? இல்ல மத்திய அரசு கொஞ்சம் இணக்கமா இருக்காங்க. முக்கியமாக தொகுதி மறுவரையறை தொடர்பாக திமுக நடுநிலை வகிக்கலாம் அப்படி கூட இருக்கு. இதனால கொஞ்சம் கொஞ்சமா திமுக பாஜகவை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆனா பாஜக எந்த மாதிரியான சிக்னல் காட்டுது? பாஜகவுக்கு திமுக வேணுமா, திமுகவுக்கு பாஜக வேணுமா? உண்மையை சொல்ல போனால் தமிழ் வெற்றி கழகத்திலிருந்து காங்கிரஸ் பிரியும் என்று பாஜக நினைக்கிறது. அது எப்போ பிரியும்? ஒரு வருடமாகும். ஏன் பிரியணும்? ராகுல் காந்தி போக்கு. தாவேக்கு அப்புறம் என்ன செய்யும்? அதிமுகவிலிருந்து எடுத்துக் கொள்வார்கள். வருவார்களா? வருவார்கள். எப்போ? 2027 பிப்ரவரி மார்ச் வாக்கு. அது வரைக்கும் அதிமுக அப்படியே இருக்கும். இப்ப இருக்க மாதிரி இருக்க போகுது, அவ்வளவுதானே. சி.வி. சண்முகத்துக்கு மீது அக்கறை இல்லாமல் சபாநாயகரும் சரி, எடப்பாடி பழனிசாமியும் சரி, சி.வி. சண்முகம் சரி, வாய் மூடின்னு இருக்காங்களே. அவங்களாம் வெயிட் பண்றாங்க. தமிழக அரசியலில் கடந்த 40-50 ஆண்டுகளாக டெல்லியிலிருந்து நான் பார்ப்பதால் ஒரு கருத்தை ஆகாயம் நண்பர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். தமிழக அரசியல் 2027 ஒரு மாற்றத்தை நான் எதிர்பார்க்கிறேன்.
தமிழ் வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில் பிரதிதினம் தாங்களும் பார்க்கிறீர்கள், நானும் பார்க்கிறேன், இந்த தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பு மூலமாக என் மனதில் படுவது, அதற்கு ஆதாரங்களும் உண்டு சொல்லுகிறேன். தமிழக ஆட்சியில் மாற்றங்கள் வருவதை நான் எதிர்பார்க்கிறேன். பரபரப்பான சூழ்நிலையில் இருக்கிறது தமிழக சட்டமன்றம். நேரடி ஒளிபரப்புக்கு விஜய் அவர்களுக்கு நன்றி, பிரபாகரன் சபாநாயகருக்கு நன்றி. ஏன்னால் உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் அதை பார்க்கறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கவங்க பார்க்கறாங்க. இன்னைக்கு யூடியூப்ல ட்ரெண்டிங் ஒன்லி தமிழ்நாடு அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ். ஆக மொத்தம் திமுக நினைக்கிறது அந்த 3 ஃபைலை சீக்கிரம் பண்ணுங்க. இன்னைக்கு கூட நாம் இருவரும் ஒளிபரப்பு செய்து 21ஆம் தேதி ஃப்ரைடே ஆகஸ்ட் மாதம் குத்துறாரு உதயநிதி, சிரிக்கிறாரு சீஃப் மினிஸ்டர். இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல காங்கிரஸ் திமுகவை ஏன் இன்னும் இந்தி கூட்டணி வான்னு கூப்பிட்டு இருக்காங்க, தமிழ் வெற்றி கழகம் ஏன் முடிவெடுக்கவில்லை? தவிர தமிழகத்தில் விஜய் தலைமையில் ஆக்டர் சீஃப் மினிஸ்டர்ஷிப் எல்லாரும் கூடி நாங்க போன மாசம் அந்த தோழமை கட்சிகள்லாம் அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? திருமாவளவன் பொருளாளரா, திருமாவளவன் பொதுச் செயலாளரா? அப்ப திமுக தனித்து விடப்பட்டதா? திமுக தனித்து விடப்பட்டால் அது பாஜகவோட சேருமா? இன்று நயனார் நாகேந்திரன் டெல்லிக்கு வந்திருக்கிறார். காலையில் என்னிடம் பேசினார். மாலை நான் பார்த்தாலும் பார்ப்பேன், இல்லை போன்ல பேசுவேன். ஆக அமித்ஷா வந்த பின்னணியில் நேற்று 20ஆம் தேதி விஜய் அவர்கள் தன்னுடைய நிலைமையை சாஃபன் பண்ணிட்டார், டீலிமிட்டேஷன். அவருக்கு எம்பி கிடையாது, ஆனா காங்கிரஸ் கழுத்தை அரைச்சு விட்டார். காங்கிரஸோட நிலைமை, ராகுல் காந்தியினுடைய நிலைமை என்ன இருக்கு? விஜய்க்கு என்ன கோபம் கேட்டீங்கன்னா, அந்த 3 தமிழர்கள் கொலைப்பட்ட பொழுது ஒரு வருத்தம் தெரிவித்து ராகுல் காந்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் நடந்தேன்னு மனது வருத்தம் இருக்கிறது. தவிர விஜய் அவர்களும் பாஜகவும் சேர்ந்து கொண்டு தமிழகத்திற்கு தண்ணீர் வேண்டும் என்ற நிலைமையை எடுத்திருக்கிறார்கள். அது பாஜகவிற்கு கர்நாடகாவில் எதிர்வினையானாலும் சரி, தமிழகத்திற்கு தண்ணீர் வர வேண்டும் என்றால் பேச்சுவார்த்தை மூலம் என்று சொல்கிறார். இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா நிஜம்தான் விஜய் இஸ் அப்செட் வித் ராகுல் காந்தின்னு தெரியுதுங்க. ஸோ தமிழ்நாடு பிஜேபி திமுகவை தவிர நீங்கள் பார்க்க வேண்டியது விஜயனுடைய அணுகுமுறை காங்கிரசுடன். ஏனென்று கேட்டால் பிரவீன் சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய ராஜ்யசபா உறுப்பினர் நிஜந்தன் மிக வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்தான் ஏதோ தமிழக அரசை நடத்திக் கொள்வதாக நடந்து கொண்டு பல யோசனைகளை சொல்லுகிறார். அவரே போய் எல்லா தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பிக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு டென்மார்க்குடைய தூதரகத்திலும் சுவிட்சர்லாந்து, யூகே, ஜப்பான் போன்ற தூதரங்களை சென்று தமிழகத்திற்கு முதலீடு இருக்கிறார். அப்ப விஜயனுடைய ஜாப் என்ன? மாரி வில்சன் ஜாப் என்ன? இதையெல்லாம் ஏன் உதயநிதி சட்டமன்றத்தில் கேட்கவில்லை? இதையெல்லாம் விளக்கம் ஏன் தரவில்லை மாரி வில்சன்? ஒருவேளை பிரவீன் சக்கரவர்த்தியும் காங்கிரஸ் நினைக்கிறாங்க அவெல்லாம் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டியா, சட்டத்திற்கு மீறுபட்டு இருக்கக்கூடிய தலைவர்களா? அவர் சூப்பர் விஜய் அவரு. ஏன்னா இன்னைக்கு சொல்லியிருக்காரு, பேச்சு கேட்டீங்கன்னா அங்க தேர்தலுக்கு முன்னதாக ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல இதே பிரவீன் சக்கரவர்த்தி திமுக அரசை கடங்காத அரசுன்னு சொன்னார், ஆதாரங்கள் கொடுத்தார். அப்போ திமுக சொன்னது ராகுல் காந்தியிடம் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி வாயை அடக்கு என்று. எல்லா எம்டிஎம்கே, சிபிஎம், சிபிஎம் அறிக்கை விட்டாங்க, விசிக்கு எல்லாம் கூட. இப்ப அதே விசிக்கு 4 மாசத்துல பிரவீன் சக்கரவர்த்தி பாராட்டுறாங்க, அவர் ராஜ்யசபா எம்பி ஆயிட்டார். இதிலிருந்து நான் ஒரு மாறுதலை பார்க்கிறேன். நீ வெயிட் அண்ட் வாட்ச், நீங்க கேள்வி கேட்கலாம், பதில் சொல்லு. முக்கியமாக நீங்க சொன்னீங்க திரு உதயநிதி அவர்கள் சவால் விட்டாரு அந்த 3 ஃபைல் அப்படின்னு. இதெல்லாம் வருகின்ற காலங்களில் அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? திரு விஜய் அவர்கள் அந்த ஃபைலை வச்சுட்டு என்ன பண்ணுவாரு? இல்ல இடைத்தேர்தலுக்கு முன்பாக அதை வெளியிட வாய்ப்பு இருக்கா? நேற்று மகாபலிபுரத்தில் 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் விஜய் அவர்கள் ஒரு பெட்டியை கொடுத்தார்கள். அதுல என்ன பெட்டின்னு தெரியல. திரு அமித்ஷா ஒரு பெட்டியை கொடுத்தாரு அமித்ஷா கிட்ட. திரு அமித்ஷா கிட்ட பெட்டியை கொடுத்தாரு. அந்த பெட்டியில் உள்ள ரகசியம் தான் வெடிக்கும். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கூட இனி திமுகவுடைய அரசுக்கு என்னென்ன கிளியரன்சஸ் ஓடுவோ கவர்னர் மூலமாக தமிழக அரசாங்கம் மூலமாக செய்வார்கள். விஜய் அவர்களும் அமித்ஷா அவர்களும் பேசியது இதுதான். 5 டாபிக் பேசியிருக்காங்க. அதுதான் அந்த பொட்டியில இருந்தோன்னு நினைக்கிறேன் நான்.
சாப்பாடுங்கிறாங்க, ஏலக்காங்கிறாங்க. அந்த அந்த பையில பெட்டியில என்ன இருந்தது, தெரியல. அது சின்ன பையில என்ன இருந்தது? நீங்க சொன்னது போல உணவு இருந்ததா? நீங்க சொன்ன மாதிரி ஏலக்காய் இருந்ததா? கோப்புகள் இருந்ததா? இல்லது உடல் நலத்திற்கான பயன்படக்கூடிய மருந்துகள் இருந்ததா? ஆனா ஏதோ இருந்திருக்குல்ல. குற்றச்சாட்டுகள் கூட இருந்திருக்கலாம்ல. அது ஆனா போய் ஏன் நேர்ல போய் பெட்டியில தரணும் சார்? அதை போய் எதுக்கு பெட்டியில தரணும்? நேரா மெயில் அனுப்பிச்சா போதுமே. அது தெரியும், ஒரு மரியாதை நிமித்தமாக. இல்ல அதுல வந்து திருப்பரங்குன்ற முருகனுடைய சிலை இருந்ததா, இல்ல வேற தானே ஜபமாலை இருந்ததா தெரியலையே. ஆனாலும் கட்சி ஆரம்பித்தவுடன் விஜய் அவர்கள் நன்றாக செயல்பட்டார். ஆட்சி அமைந்தவுடன் அனைத்து தலைவர்களும் சென்றார். சோபால அனுப்பிச்சாரு விசிகே, எம்டிஎம்கேக்கெல்லாம். நேற்று முன்தினம் எல்லா எம்எல்ஏக்கும் கார் கொடுத்துட்டார். அமித்ஷா கிட்ட ஒரு சூட்கேஸ் கொடுத்துட்டார். இதெல்லாம் ஒரு வர்ணனை சொல்லுகிறார் ஒரு திமுக எம்பி என்னிடம். அதை நான் நிராகரித்தாலும் இதை வைத்துக் கொண்டு பார்த்தீர்களேயானால் தமிழகத்தில் ஒரு மாறுதலை நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கிறேன் 2027. நம்ம திமுக பாஜக பக்கம் போகுமா அப்படிங்கறத முதல் கேள்வி. உண்மையே சொல்ல போனா திமுக பாஜக பக்கம் போனால் திமுகவுக்கு லாபமா நஷ்டமா? லாபம். எப்படி? அவருடைய ஒரு எந்த கட்சியுமே இல்லையா அவங்க கிட்ட. இப்போ பாஜகவோடு இருக்காங்க. அகில இந்திய அளவில் பார்த்தீர்களே ஆனால் நிஜந்தன் 2029 ராகுல் காந்தி பிரதமராக அவர் சொல்றத மக்கள் சொல்லலையே. வட இந்தியாவில் 20 மாநிலங்களில் பாஜக ஆட்சி புரிகிறது. அவர்களை எதிர்த்து ஒரு விதமான போராட்டங்கள் இல்லை. வேண்டுமென்றே காங்கிரஸ் ராகுல் காந்தியுடைய பிசிபிசித்த ஒரு போராட்டத்தை எல்லாம் பார்த்தீர்களே ஆனால் பல ரூபங்களில் வட இந்தியாவில் காங்கிரஸ் மடிந்து மறைந்து மௌனமாக இருந்து செத்து போச்சு. அதுடன் கூட பயணிப்பது தவறு என்று தான் திமுக தலைமை நினைக்கிறது. அதையே தான் விஜயம் நினைக்கிறார்கள் நேற்று இருந்து. சார், அந்த திமுக லாபம்னு சொல்றீங்க. நீங்களே எனக்கு அளித்த பழைய பேட்டியில சொல்லியிருக்கீங்க, எத்தனை காலமும் பாஜகவை எதிர்த்து திரு மோடி அவர்களை எதிர்த்து தமிழகத்தில் அரசியல் செய்து வந்த திமுக இனி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றினால் அது அவர்களுக்கு லாபம் தருமா? நீங்களே இந்த சந்தேகத்தை என்னுடைய பழைய பேட்டியில கொடுத்திருக்கீங்க. இப்ப சொல்றீங்க லாபம். இப்போ நான் சொல்றேன், இப்போ காலங்கள் மாறிவிட்டது. இப்ப ஜனங்க நான் எதிர்பார்த்தாங்களா? நம்ம 2 பேருமே பேசி இருக்கோம். பழைய வீடியோக்கெல்லாம் பாருங்க. நம்ம ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா தொங்கு சபை நான் ஒருத்தன் தான் சொன்னேன் உங்ககிட்ட. யார் எல்லாம் கிண்ட பண்ணாங்க, நீங்களே கூட எங்க மேல கோவப்பட்டீங்க. சோ அதனால இல்ல 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 சார், நான் பண்ணல. சொல்லுங்க. தமாஷ் மேல டோன்ட் ஜஸ்ட் ஐ பிஞ்ச் யூ. அதனால மாறுதல்கள் நிறைய நடக்கிறது நிஜந்தன். இப்போ திமுகவுக்கு கண்டிப்பா நான் சொன்னேன்னு நினைச்சேன், ரியல் பாலிடிக்ஸ் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுதுங்க. அது சட்டமன்றத்தினுடைய விவாதங்களிலிருந்து நன்றாக தெரிகிறது. ஒரு 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 பின்னணியை பார்த்தால் பாஜக மௌனம் சாக்கிறது. இந்த பாருங்க, அமித்ஷா ஒண்ணுமே பேசல. 2 முறை வந்துட்டாரு இந்த ஒரு வாரத்தில் தமிழ்நாட்டுக்கு. திருவண்ணாமலை வந்தாரு, மகாபலிபுரம் போனார். ஆனா அவங்க 1 மணி நேரம் என்ன பேசினாங்கன்னு தெரியல. டி.கே. சிவகுமார்ட்டே பேசியிருக்காரு. சிவகுமார் என்ன மாறுகிறாரா ராகுல் காந்தியை விட்டு கர்நாடகாவில் தெரியவில்லை. அதை தவிர திமுகவிற்கு ஒரு ஒரு ரகசியம் தெரியும். அந்த ரகசியத்தை நிஜந்தன் மூலமாக ஆகாயம் நண்பர்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். பாஜக எப்படி மத்திய பிரதேஷ், குஜராத், ஹரியானா, பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், தீஸ்தா, அங்க தீஸ்தான்னு ஒரு ரிவர் இருக்கு, பங்களாதேஷ்ல இருந்து வருதுங்க. அந்த 3 ரிவருடைய ப்ராப்ளத்தை எல்லாம் நரேந்திர மோடி சால்வ் பண்ணி வச்சார். அவர் முதலமைச்சராக இருக்கும் போதே மத்திய பிரதேசத்தை நர்மதா பத்தி, ரவி பியாஸ் என்று சொல்லக்கூடிய பஞ்சாப், ஹரியானாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மோதலை பிரித்து விட்டுட்டு ஒன்று சேர்த்தார். இப்போ நேற்று ஒரு குறிப்பு நான் சொல்ல வேண்டும் என்றால், பாஜக தலைவர்கள் குறிப்பாக அமித்ஷா அவர்கள் கனிமொழியிடமும் ஸ்டாலினிடம் சொன்னது என்ன என்று கேட்டால், நான் காவிரி பிரச்சனை தீர்த்து தருகிறேன். அந்த ரகசியம் தெரியுமா உங்களுக்கு? சி.ஆர். பட்டேல் என்று சொல்லக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர், குஜராத்காரர், அமித்ஷாவிற்கும் நரேந்திர மோடிக்கும் மிக 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 நெருக்கமானவர். அவர் இந்த விஷயத்தை எல்லாம் புரிந்து கொண்டு அமித்ஷாவிடம் நேற்று முன்தினம் தமிழகத்திற்கு வருவதற்கு 2 நாள் முன்னதாக ஒரு பேப்பர் கொடுத்திருக்காரு, 8 பக்கத்துக்கு.
நாங்க அதை சால்வ் பண்ண முடியும். நான் பல நீதிபதி கிட்ட கேட்டிருக்கேன். 3 ரிவர்களை அணைச்சிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தண்ணிக்கு பஞ்சமே இருக்காது. அதுக்கு மொத்தம் 30,000 கோடி தேவை. வேர்ல்டு பேங்க்ல இவ்வளவு தரேன்னு போடுறாங்க. ஒரு 5 வருஷத்துல முடிஞ்சிடும். அதற்கு முதலாக 2028 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே பாஜகவின் அரசு கர்நாடகாவில் இருக்கிறது. திமுக, பாஜக, தவேக, அதிமுக அனைத்து கட்சிகளும் காங்கிரஸை கயற்றி விட்டுச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரும் என்ற நிலைப்பாட்டை அமித்ஷா CR பட்டேல் மூலமாக கனிமொழிக்கும் MK ஸ்டாலினுக்கும் தெரிவித்து விட்டார் என்ற ரகசிய செய்தியை தங்களுடைய நேர்கள் மூலமாக தமிழர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அந்த CR பட்டேல்ங்கிறவங்க அவ்வளவு கிட்டுக்குங்க மோடிக்கும் அமித்ஷாக்கும். இந்த பிரச்சனையை அந்த மோடி அவர்கள் கண்டிப்பாக காவிரி பிரச்சனை தீர்க்க இருக்கிறார். ஆனா இது எப்படி யார் நம்புவாங்க நினைக்கிறீங்க? தாவேகா நம்புமா? நேத்தியே சொல்லிட்டாரு, அமித்ஷாவே நேத்தி ஓப்பனா சொல்லியிருக்காரு, 3 நதிகளையும் இணைக்க வேண்டும். அதுதான் சந்திரபாபு நாயுடு வெல்கம் பண்ணியிருக்காரு. அதுதான் கேரளா சீஃப் மினிஸ்டர் விலகி. இதன் மூலமாக நிஜந்தன் தென்னகத்தில் ராகுல் காந்தியுடைய நிலைப்பாட்டை பாஜக கட் பண்ணிட்டாங்க. 130 தொகுதிகளில் தென்னகத்தில் இப்பொழுது 543 பேசிஸ்லயே நீங்க 2029 எலெக்ஷன் நடந்து பெற்றாலும் 130ல 100 வந்துடும் நினைச்சாரு ராகுல் காந்தி. விஜய் 20 கொடுத்துறாரு, 30 கொடுத்துறாரு. அதெல்லாம் போயிடுச்சு. ராகுல் காந்தியுடைய நிலைப்பாட்டில் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பேராசையினால் எல்லாம் போச்சு. அவர் ராகுல் காந்தியை நான் தவறு சொல்ல மாட்டேன். சிதம்பரம் மற்றும் மாணிக் தாக்கூர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் தான் ராகுல் காந்தியை திசை திருப்புகிறார்கள். ராகுல் காந்தி ஏற்கனவே ZERO, பட் கூட இது விஷயத்தின் ஒண்ணுதான். முக்கியமா தமிழ்நாட்டுல இடைத்தேர்தல் எப்போ வரும்? திரு விஜய் கூட பேசும்போது அந்த ஃபைல் பத்தி பேசும்போது இடைத்தேர்தல கொஞ்சமாவது நல்லது நடக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. தேர்தல் எப்போ வரும்? தேர்தல் வரணும் அப்படின்னு சொல்லுங்க. அக்டோபர் 15 தேதிக்கு மேல தேர்தல் வரும். அது கேஸ் எல்லாம் முடிஞ்சிடும். அது கொஞ்சம் எத்தனை தொகுதிக்கு வரும்? ஒரு 8 தொகுதிக்கு வரும். சரி, இப்ப 7 இருக்கு, இன்னும் ஒரே ஒரு டிக்கெட் தான் வருமா? பார்க்கணும், அது வெயிட் பண்ணி. அது 20 கூட ஆகலாமே. சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்தவுடன் விஜய்க்கு இருக்கக்கூடிய மாபெரும் கவலை அந்த 3 ஃபைல்கள் அல்ல. 3 ஃபைல்கள் அரசாங்க ரீதியாக, போலீஸ் ரீதியாக கைது செய்ய வேண்டாமா அல்லது அதெல்லாம் விட்டுருங்க. அரசியல் ரீதியாக விஜய் அவர்களுக்கு, முதலமைச்சருக்கு ஒரே ஒரு கவலை, காங்கிரஸிலிருந்து 5 MLAக்கள் தாவேகாவில் சேருவார்களா அல்லது காங்கிரஸ்லயே இருப்பார்களா? அப்படி இருந்தார்களே ஆனால் அந்த 5 எங்க மேனேஜ் பண்றது? 5 மேனேஜ் பண்றதை விட தனக்கு 144 ஏற்கனவே விடை பெற்று விட்டார் மே மாதம் 10ஆம் தேதி. அதை நீங்க சஸ்டெயின் பண்ணணும்னா எடப்பாடி பழனிசாமி முழுக்களுமே நீங்க கையில் எடுத்துங்க. இல்லையா இந்த CV சண்முகம், வேலுமணி போன்றவர்களெல்லாம் எடுத்துங்க. அது ஒரு 20 வந்துட்டாங்கன்னா அக்டோபர் மிடில் 20 சட்டமன்ற தொகுதிக்கு தேர்தல் நடைபெறும். 20ல ஒரு 15 விஜய் ஜெயிச்சுவார். இப்ப இருக்கிறது 7 தான். நீங்க இன்னும் ஒரு 13 சொல்றீங்களே. 13 வந்து தாராளமா வந்துடும். சட்டமன்றம் முடியிட்டு பாருங்களேன். அந்த 7ல 5 போச்சுன்னா மீதி 7ல 5 சேர்த்துங்க, 12 ஆயிடுமே. அந்த 5 காங்கிரஸ்கார அமைச்சர்கள் விஸ்வநாதன் உள்பட அவர்கள் ராஜினாமா செய்கிறார்களா அல்லது தாவேகாவில் சேருவார்களா என்பதெல்லாம் காலப்போக்கில் தான் தெரியும். காங்கிரஸ்காரர் ஹார்ட்கோர் காங்கிரஸ்காரனா இருந்தா கூட அவங்கெல்லாம் இப்போ ராகுல் காந்தியினுடைய அப்ரோச் கர்நாடகா விஷயத்துல காங்கிரஸ்காரர்கள் மனம் ஒடிஞ்சிருக்காங்க. நிஜத்தன் பலர் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் அந்த 3 பேர் கொலை பண்ணதுல ஒரு வருத்தம் தெரிவிக்காத ராகுல் காந்திக்கு தமிழகத்தின் மீது என்ன மதிப்பு இருக்கிறது? திமுக வருவாங்களா? அது ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன்லாம் ரெடியா இருக்காங்க. ஆனா ஓ பன்னீர்செல்வம் ரொம்ப ஜெல் ஆயிட்டாரு. இல்ல பார்க்கணும், எல்லாருமே ஜெல். இன்னைக்கு செந்தில் பாலாஜி பேச்சு கூட நான் தாவேகாவிலோ பாஜகவிலோ சேரவில்லை என்பதற்காகத்தான 12 முறை MK ஸ்டாலின் பேர் சொன்னார். அந்த சோசியல் மீடியால பேர்லாம் வருது இல்ல. So the platform of assembly is also used to strategize yourself. அது தெரிஞ்சுக்கலாம் இல்ல நீங்க.
சோசியல் மீடியால வந்துட்டு இருக்கிறது செந்தில் பாலாஜி பாஜக பக்கம் போயிரு அப்படின்னு. அவரு உறுதியான ஒரு திமுக காரராக, விசுவாசியாக, திரு ஸ்டாலின் விசுவாசியாக, திரு உதயநிதியுடைய விசுவாசியாக அப்படித்தானே தன்னை வெளிப்படுத்திக்கிறார். ஆமா ஆமா கரெக்ட். ஆனா இன்னைக்கு யாதவ் அர்ஜுனா நல்லா கிளவரா ட்விஸ்ட் பண்ணி விட்டார். எல்லாம் புதுசா வரவங்களுக்கு இதெல்லாம் ஒரு ரகசிய ருச்சியாக இருக்கு. நானும் 2024 லோக்சபாவில தேர்ந்தெடுக்கப்பட்ட 22 எம்எல்ஏ எம்பிக்களில் 17 பேர் 18 பேர் உதயநிதியின் சார்பாக பதவி ஏற்றுக் கொள்கிறேன். ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. அதுதான் இன்னைக்கு யாதவ் அர்ஜுனா சொல்லி காமிச்சாரு. தமிழ்நாட்டுல நீ கேளுங்கிறிய அது என்ன, அது எப்படி ரீல்ஸ் எல்லாம் விட முடியும்? அது தப்புகள். அப்ப சபாநாயகரும் சரி வெங்கய்ய நாயுடு அப்ஜெக்ட் பண்ணார், நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஓம் பிர்லாவே அப்ஜெக்ட் பண்ணார். சபாநாயகரும் நல்லா நடத்துறாரு. எனக்கு இன்னும் ஓம் பிர்லாவும் ஜேடிசி பிரபாகரனும் நல்லா ஒரே லெவல்ல வந்துட்டாங்க. நல்லா திமுக இருந்து வர வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தானே. திமுக ஓபிஎஸ் ரொம்ப ஜெல்லா இருக்காரு, வர வாய்ப்பு இல்லை. அண்ணா திமுக இருந்து சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி இவர்களுடைய நிலை என்ன? இவங்களை நீக்கட்டும், எடப்பாடி நீக்கட்டுங்கிறதுக்காக வெயிட் பண்றாங்களா, இல்ல தனியா அவங்க ஒரு பிரிவாக செயல்படட்டும் அப்படின்னு பாஜக தலைமை நினைக்குதா? பாஜக இதுல ஒண்ணு கலையவே மாட்டாங்க. சண்டைக்காரன் காலில் விழுறதை விட சாட்சிக்காரங்களை விழுறது பெட்டர்னுட்டு எடப்பாடி பழனிசாமியை மௌனம் ஆயிடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு மேல இருக்கிற அழுத்தங்களை எல்லாம் எப்படி சமாளிக்க வேண்டும் என்றா தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணிடு, சிம்பிளா. அது மாதிரி நிலைமைதான் போயிட்டு இருக்குது. இப்போ இருந்தாலும் அந்த எம்எல்ஏக்களுடைய ஆதரவை எடுத்துப்பாரா விஜய் என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனா மொத்தம் விஜயனுடைய கண்டினியூஸ் ஃபார் 5 years இஸ் அஷ்யூர்டு. முக்கியமாக திரு விஜய் ஏற்கனவே வந்தவர்களுக்கே அதே இடத்தை கொடுப்பாரா? அதிமுக வந்தவங்க அவங்களுக்கு அதே இடத்தை கொடுப்பாரா அப்படிங்கிறது பெரிய சந்தேகமா இருக்குல்ல, மறுபடியும் போட்டியிடுவதற்கு. அது போட்டியிட போட மாட்டா தெரியாது, போதான் தெரியும். கொடுக்க மாட்டார் வேற. ஏன்னா ஒரு தானே இப்ப பாருங்க, 2 விஜய் பாஸ்கரையும் ஒண்ணு இல்ல பண்ணிட்டாரு. எவ்வளவு பேர் சிங்கமா இருந்தாங்க, அப்ப சுக்குன்னு ஆயிட்டாங்க. அதனால செயலாளர் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க, மாவட்ட அமைப்பு செயலாளர் பொறுப்பு. ஒண்ணு நிஜம்தான். ஏடிஎம்கேல இருந்த ஒரு பவர் வீல்டிங் ஒரு லீடர்ஷிப் தாவேக்கால் எப்படி வரும் சொல்லுங்க? தாவேக்கா என்பது ஒரு புதிய கட்சி, பார்க்க போதுதான் வரும். இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு பண்ணா நிச்சயம் வரும், அது நோ ப்ராப்ளம். ஆக மொத்தம் ஒரு சர்னிங் ப்ராசஸ் வந்துடுச்சு, சீக்கிரமே வந்துடுச்சு தமிழ்நாடு அரசியலே என்பதுதான் நான் பார்க்கிறேன். இது ஜனநாயகத்துக்கு நல்லது, திமுகவிற்கும் நல்லது. ஏன்னா திமுக உடைவதை தடுக்க பார்க்கிறார்கள். பொதுமக்களிடையே விஜய்க்கு இன்னும் ஒரு வரவேற்பு இருப்பதுதான் ஒரு பிளஸ் பாயிண்ட் ஃபார் விஜய். திமுக உடைவதை தடுக்க பார்க்கிறார்களா? என்ன சொல்றீங்க? திமுக இப்ப நீங்க சொன்னீங்க திமுக உடைவதை தடுக்க பார்க்கிறார்கள் அப்படின்னீங்க, என்ன பொருள்? இப்ப திமுக கேடர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க நிஜந்தன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 மாவட்ட செயலாளர்கள் எம்பியா இருந்தவர்கள் இப்பொழுது எம்பியா இல்லை. அவங்க எல்லாம் என்கிட்ட நல்லா பேசினாங்கன்னா ஒரு சேஞ்ச் வருது நான் பாக்குறேன். அது திமுக உடைய போகிறது என்பது என்ன, 3 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு பலபலன்னு ஆயிடும் திமுக. ஆனா அதுக்கான எந்த அவசரத்தையும் திரு விஜய் காட்டல இல்ல. உதயநிதியும் தயாரா இருக்காரு, அதையும் பாத்துங்க. உதயநிதியும் தயாரா இருக்காரு, 2 சைட்லயும் ரைடா இருக்காங்க. ஏன்னா யார் முதல்ல பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்றாங்க. அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க who will blink firstங்கிற மாதிரி. அந்த மாதிரி இப்போ விஜயும் தயங்குகிறார். என்ன எல்லாமே இந்த அக்டோபர் 15 தேதி மேல எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா படப்படன்னு ஆயிடும். அது மட்டும் இந்த ஹைகோர்ட்னுடைய லிப் பண்ணிட்டாங்கன்னா சரியாயிடும். ஆனா திமுக மூத்தவர்கள் இன்னைக்கு பாருங்க, அந்த 21 எம்எல்ஏக்களுடைய ஒரு ஹைகோர்ட் டிசிஷன் கொடுத்துட்டாங்களே, அது சபாநாயகருக்கு சாதகமா தானே போயிருக்கு. அதை எதிர்த்து யாருமே சுப்ரீம் கோர்ட் போக மாட்டாங்களே, அது ஒரு பாயிண்ட், பிளஸ் பாயிண்ட். ஏன்னா அந்த 21 பேர் திரும்பியும் அதிமுக இருந்து தமிழ் வெற்றி கழகத்துக்கு வரலாமே, அந்த தான் குஷன். 144 அந்த 21 பேர் தான். சரி சரி சரி. விஜய் அவர்கள் அதனுடைய தீர்மானத்திற்காக வெயிட் பண்ணியிருந்தார் என்பதும் உண்மை. சரி சரி. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் மேலான கருத்துக்களை பதிவு செய்தமைக்காக திரு டெல்லி ராஜகோபாலன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.